ஸோ முக்கியமான ஒரு டூல் பார்க்க போறோம், கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டூலு. சரிங்களா? நீங்க இது ஒரு சர்வர் இது, ஓகேங்களா? இல்ல கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் தான் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, நிறைய பர்பஸ் வந்து நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்துட்டு அந்த டூல் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்ப அது எப்படி போகணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் டைப் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். இதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்ல அப்படின்னா ஷார்ட் கட் இருக்குது. ஷார்ட் ரன்ல போயிட்டு ரன்ல வந்துட்டு ஃபார்ம் mgmt.msc, இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டாட் எம்எஸ்சி, அதெல்லாம் ஷார்ட் ஃபார்மா ஃபார்ம் mgmt.msc கமாண்ட். சி கேஸ், ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்கன்னா, இல்ல ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்களா, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்களா, இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாம நீங்க வந்து சர்வே பண்ண முடியாது. இந்த டூல் வந்துட்டு நிறைய இருக்கு இதுல. ஸோ இதுல என்னென்ன பார்ப்போம். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்ல எக்கச்சக்கமான டூல்ஸ் இருக்குது. நம்ம இதுல அடிக்கடி யூஸ் பண்றது வந்துட்டு என்னன்னா, லோக்கல் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் குரூப்ஸ், அப்புறம் டிவைஸ் மேனேஜர், அப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜர் அப்புறம் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் ஸ்கெடியூலர் இருக்குது. ஸோ டாஸ்க் ஸ்கெடியூலர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ஒரு டாஸ்க் ஸ்கெடியூல் பண்ணலாம். லைக் எனக்கு இந்த சர்வர் வந்து இந்த டைம், லைக் இப்போ வந்து 7-8 மணி ஆகுது, எனக்கு வந்து இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு இந்த சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்துட்டு நீங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து இங்க ஷெடியூல் பண்ணலாம். இதுல கிரியேட் பேசிக் டாஸ்க் போயிட்டு இதுல வந்து டாஸ்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். டாஸ்க் நேம் கொடுங்க. டாஸ்க் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு, இது வந்து டெய்லி அது ரீஸ்டார்ட் ஆகுமா, இல்ல வீக்லி ரீஸ்டார்ட் ஆகுமா, மந்த்லியா, இல்ல இந்த ஒரு டைம் மட்டும் ஆனா போதுமா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்க இப்போ ஒன் டைம்ல கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஒன் டைம்ல இப்போ மட்டும் ஆகும். வீக்லினா வீக்லி இந்த நைட் ஃபுல்லாவே அது ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு நைட் வந்து 10 மணிக்கு இது ரீஸ்டார்ட் ஆகும்னா ஒவ்வொரு வாரமும் 10 மணிக்கு ரீஸ்டார்ட் ஆகும். நீங்களே வந்து மேனுவலா பண்ண தேவை. அதுதான் டாஸ்க் ஷெட்யூலர். இதுல பட்டு நம்ம அந்த டாஸ்க் வந்து எப்ப ஸ்கெடியூல் ஆகுது அப்படி சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். 21ஆம் தேதி இப்ப நான் வந்து 10 மணி தானே சொன்னேன், 10 மணிக்கு வச்சுட்டோம்னா 10 மணிக்கு நம்ம செட் பண்ணிட்டு 00 செட் பண்ணிட்டு தென் ரெக்கவர் எவரி ஒன் வீக் ஒருக்கா ரெக்கவர் ஆகுமா கேக்குது. எவரி ஒன் வீக் சண்டே நைட்டு நீ ஆகுது அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் ஆக்ஷன், இதுல போயிட்டு ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் கொடுத்துடலாம். இதுல அந்த இஎக்ஸியை கொண்டு வந்து இங்க வைக்கணும். இந்த இடம் தான் வந்துட்டு கொஞ்சம் முக்கியமான இடம். இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல கரெக்டா நீங்க வந்து செட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸ்ல இதுல ரீஸ்டார்ட் தான், இந்த ரீஸ்டார்ட் ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கும். அதை கொண்டு வந்து வச்சுட்டு இங்க வந்து கொடுக்கணும். இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆயிடும். நீங்க டாஸ்க் தனியாக நான் தனி கிளாஸ் எடுக்கிறேன். ஈவென்ட் வியூவர் தனி கிளாஸ் எடுப்பேன் நான். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வந்து ஈவென்ட் வியூவர். நம்ம ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்களா, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கீங்கன்னா, ஈவென்ட் வியூவர் தெரியாம நீங்க சர்வே பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு இஷ்யூ விண்டோஸ்ல வருதுன்னா நீங்க உடனே பார்க்க போறது ஈவென்ட் வியூவர் தான் போய் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஈவென்ட் வியூவர் வந்துட்டு லைக் இப்போ இந்த சர்வர் வந்து எப்போ ரீஸ்டார்ட் ஆச்சு, யாரு ரீஸ்டார்ட் பண்ணா, எதுக்காக பண்ணாங்க, எதுவும் அன்ஸ்டேட் போயிருக்கா, ஷட் டவுன் ஆச்சா, இது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இது கிராஷ் ஆச்சா, பிஎஸ்ஓடி எரர் வந்துச்சா அப்படின்னு எல்லாமே வந்து இந்த ஈவென்ட் வியூவர்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஷேர்டு ஃபோல்டர், இந்த சர்வர்ல எந்தெந்த ஃபோல்டர்லாம் ஷேர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். அதுல லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ். ஸோ லோக்கல் யூசர் அண்ட் குரூப்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சர்வர்ல லோக்கல் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் லைக் லோக்கல் யூசர் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்துட்டு குரூப்ஸ் இருக்கும், யூசர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த லோக்கல் யூசர் வந்து நீங்க கிரியேட், எனக்கு யூசர் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி யூசர் கொடுத்து, அது ரெண்டு டைப் ஆஃப் யூசர் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் டைரக்ட் யூசர் இருக்குது, இன்னொன்று லோக்கல் யூசர் இருக்குது. ஆக்டிவ் டைரக்ட் யூசர்னா ஏடியில் யூசர் கிரியேட் பண்றது. லோக்கல் யூசர்னா நீங்க யூஸ் பண்ற சிஸ்டம்ல லைக் சர்வரா இருந்தாலும் சரி, உங்களோட லோக்கல் சிஸ்டம் இருந்தாலும் சரி, அதுல கிரியேட் பண்றது. இது வந்துட்டு
இதுவுமே தனியா எடுக்கிறேன். லோக்கல் யூசர் கம்ப்யூட்டர்ஸ் தனியா எடுக்கிறேன். ஈவெண்ட் யூர் தனியா எடுக்கிறேன். தென் அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்குது. இதுவுமே தனியா எடுக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு ஒன்று இருக்குது. கரண்டா நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு யூசேஜ் ஆகுது, நீ டாஸ்க் மேனேஜர்ல போய் பார்க்கலாம். கரண்டா சிபியூ எவ்வளவு, மெமரி எவ்வளவு யூட்டிலைஸ் ஆகும். பட் எக்ஸாக்டா என்ன அப்ளிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தெரியும். சி டிரைவ் என்ன கன்சியூம் பண்ணுது, இ டிரைவ் என்ன கன்சியூம் பண்ணுது, எஃப் டிரைவ் என்ன கன்சியூம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரிசோர்ஸ் மானிட்டர்ல போய் பார்த்துக்கலாம். இது பேர் ரெஸ்மான் அப்படின்னு சொல்லுவோம், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ் சொல்லுவோம். இதுல வந்து நீங்க பார்த்துக்கலாம். டிவைஸ் மேனேஜர் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. டிவைஸ் மேனேஜர் பத்தி ஆல்ரெடி நம்ம விஎம் டூல் இன்ஸ்டால் பண்றப்ப நான் சொல்லியிருந்தேன் நான். பட் எகைன் நான் சொல்றேன், ஒரு ஹார்ட்வேர் இருக்குது, லைக் ஒரு விர்ச்சுவல் சர்வர் இருந்தாலும் சரி, அது பிசிக்கல் சர்வரா இருந்தாலும் சரி, டிரைவர்ஸ் இல்லாம ரன் ஆகாது. லைக் டிரைவர்ஸ் இஸ் கனெக்ஷன் பிட்வீன் த ஹார்ட்வேர் அண்ட் ஓஎஸ். இப்போ விண்டோஸ் ஓஎஸ் போட்டுக்கன்னா அந்த விண்டோஸ் ஓஎஸ்ல கீபோர்டு, மவுஸ், நெட்வொர்க் கார்டு, ஒய்ஃபை கார்டு எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றது யார் அப்படின்னா இந்த டிரைவர்ஸ் மூலமா தான் கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் இன்ஸ்டால் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். இதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன டிரைவர்னா நெட்வொர்க் டிரைவர் பார்ப்போம். ஒரு பிசிக்கல் சர்வரா இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் டிரைவர் பார்ப்போம். மற்ற டிரைவரும் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே டிரைவரும் நெட்வொர்க் டிரைவரும் நம்ம மோஸ்ட்லி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும், அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இப்போ ஆட்டோமேட்டிக்கா டிரைவர்ஸ் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரைவர் நான் பாக்குறேன் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா எனக்கு இதெல்லாமே இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷின் இது, அதாவது விஎம்எக்ஸ் அடாப்டர் இருக்குது. பிசிக்கல் வந்து பிசிக்கல் அடாப்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா இந்த வெர்ஷன் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த டிரைவர் வெர்ஷன் என்ன, இதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணுமா, அப்டேட் பண்ணணுமா, இல்ல டெம்பரரியா இந்த டிரைவர் வந்து டிசேபிள் பண்ணா பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணா பண்ணிக்கலாம், இல்ல இந்த டிரைவர் வந்து அவுடேட்டடான வெர்ஷன் இருக்குது இதை நீங்க அப்டேட் பண்ணா பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு டிவைஸ்க்கும் நீங்க என்னென்ன டிவைஸ்ல பாருங்க. ஆடியோ வந்து பேட்டரி, இது வந்து லேப்டாப் பேட்டரி யூஸ்ல இருக்கும். மதர் போர்டுக்கு இருக்குது. டிஸ்க் டிரைவ்னா இது ஹார்ட் டிஸ்க். டிஸ்பிளே அடாப்டர்னா நம்மளோட ஸ்கிரீனுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கறது. டிவிடி, அப்புறம் சட்டா, கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், நெட்வொர்க் அடாப்டர், போர்ட்டபிள் டிவைஸ் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா டிவைஸ் வந்து கரெக்ட் பண்ணா போர்ட்டபிள் டிவைஸ் வரும். சிபியூ ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னாலே ப்ராசஸருக்கு 1 2 3 4 இல்ல 8 சிபியூ இருக்கு. ஸோ 8 ப்ராசஸர் காமிக்கும். 1 3 4 8 சிபியூ காமிக்குது. ஸோ 8 ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். என்ன டைப் ஆஃப் ப்ராசஸர் யூஸ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் டிவைசஸ்ல வேற எக்ஸ்ட்ரா டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கிறது பார்த்துக்கலாம். ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர்ஸ், யூஎஸ்பி உங்களோட கரெக்டா இது என்ன யூஎஸ்பி சப்போர்ட் பண்ணல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா வெர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் வந்துட்டு நீங்க வந்து இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டி டிரைவ் வேணும், சி டிரைவ் வேணும், எஃப் டிரைவ்ல வந்துட்டு எனக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணி சரி இப்போ எனக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா டிஸ்க் 2 இருக்குது. டிஸ்க் 2 தான் வந்துட்டு டிஸ்க் 1 வந்துட்டு இ டிரைவ், டிஸ்க் 2 வந்து எஃப் டிரைவ். இப்போ இதுல வந்துட்டு நான் வந்து விஎம்ஆர்ல வந்துட்டு டிஸ்க் அலோகேட் பண்ணேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பத்தி ஒரு கிளாஸ் தனியாக எடுப்பேன் நான், சும்மா ஓவரலா தெரிஞ்சுக்கோங்க. தென் சர்வீசஸ், நம்ம ஆல்ரெடி சர்வீசஸ் கிளாஸ் பார்த்தோம். சர்வீசஸ்ல வந்துட்டு எப்படி ரன் ஆகும் என்னன்னு சொல்லிட்டு அந்த சர்வீசஸ் எல்லாமே இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல பத்தி விண்டோஸ் சர்வர் பேக்கப், இல்ல விண்டோஸ் சர்வருக்கு வந்து பேக்கப் எடுப்பாங்க, அது இதுல இருந்து பண்ணிக்கலாம். பட் ஆனா இது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்றது இல்ல. மதன் இருக்காரு, யாரும் விண்டோஸ்ல இருக்காரு இப்ப? இந்த விண்டோஸ் பேக்கப் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இன்பில்ட் விண்டோஸ் பேக்கப் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதுல இருக்க விண்டோஸ் பேக்கப் ஸோ மோஸ்ட்லி யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் எனக்கு பெருசா தெரியல. மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் பேக்கப் தான் யூஸ் பண்றாங்க. இந்த பேக்கப் யாரும் யூஸ் பண்றது இல்ல. இல்ல ப்ரோ, ஏடிக்கு யூஸ் பண்ணுவோம், சிஸ்டம் ஸ்டேட் பேக்கப். ஏடிக்கு எடுப்பீங்களா அந்த பேக்கப் நீங்க? ஏடிக்கு சிஸ்டம் ஸ்டேட் பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலுமா இல்ல நீங்க மேனுவலா எடுப்பீங்களா? ஆட்டோமேட்டிக்கா எடுக்கலாம், நாங்க மேனுவலா தான் எடுப்போம். ஓகே ஓகே. எப்ப எடுப்பீங்க? அது சாட்டர்டே நைட்டு இல்ல சண்டே நைட்டு. ஓகே ஓகே. ரெகுலரா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதானே?
ஆமா ஆமா, ஒரு வாரம் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் எடுத்துட்டு அப்படியே டெலீட் பண்ண, ஒரு மாசம் மட்டும் வச்சுட்டு அதுக்கு முந்தின மாசம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே சப்போஸ் எல்லாமே ஏதாவது இதுல கிராஷ் ஆயிடுச்சுன்னா ரெஸ்டோர் ஆகுற ஆ பேக்கப் பண்றது, ஏடியை பேக்கப் பண்ண. so இந்த பேக்கப் தான் ரன் பண்ணுவீங்க, விண்டோஸ் சர்வர் பேக்கப் தான் ரன் பண்ணுவீங்க ஆமா ஆமா ஆமா, ஏடிக்கு மட்டும். ஏடிக்கு மட்டும். ம் ஆ ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான